வணக்கம். இது புதிய தலைமுறையின் உங்கள் ஊர் உங்கள் குரல். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு மதுக்கடைக்கு எதிரான போராட்டத்தை வேடிக்கை பார்த்த பெண் மற்றும் அவரது மகன் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறை. சம்பவத்தை தட்டி கேட்ட செய்தியாளர்களை அவதூறாக பேசிய கண்ணங்குறிச்சி காவல் ஆய்வாளரை கண்டித்து மறியல். சிறைபிடித்து வைத்துள்ள 143 படகுகளை உடனடியாக விடுவிக்க மீனவர்கள் வலியுறுத்தல். நடவடிக்கை எடுக்காவிட்டால் கச்சத்தீவை முற்றுகையிடப் போவதாகவும் அறிவிப்பு. பெரம்பலூர் அருகே மொட்டையடித்த நிலையில் இளம்பெண் ஐஸ்வர்யா சடலமாக மீட்கப்பட்ட வழக்கு. சிபிஐக்கு மாற்றக்கோரி திருமாவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். லாரிகள் வேலை நிறுத்தத்தால் பின்னலாடை ஏற்றுமதி 500 கோடி ரூபாய் அளவிற்கு பாதிப்பு. கூலியை உயர்த்த கோரி விசைத்தறியாளர்களின் உற்பத்தி நிறுத்தத்தால் 100 கோடி ரூபாய் இழப்பு. பழனி அரசு மருத்துவமனையில் காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 1.5 வயது ஆண் குழந்தை கடத்தல். சிகிச்சைக்கு வந்தது போல் போலி முகவரி அளித்து குழந்தையை கடத்திய பெண்ணை தேடுகிறது காவல்துறை. கோடையில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை சாதகமாக பயன்படுத்த தொடங்கியிருக்கும் சமூக விரோதிகள். மக்கள் விலை கொடுத்து வாங்கி குடிக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரிலும் போலி கலந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி சேலத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் பெரம்பலூர் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்கள் சிலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்து கலைந்து செல்ல மறுத்த போராட்டக்காரர்கள் காவல்துறை வாகனங்களுக்கு அடியில் சென்று படுத்துக் கொண்டனர். அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து வெளியேற்றினர். சேலத்தில் மதுபான கடையை அகற்றக் கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் நடத்திய போராட்டத்தின் போது வேடிக்கை பார்த்த பெண்ணையும் அவரது மகனையும் காவல் ஆய்வாளர் ஒருவர் தாக்கியுள்ளார். இது தவறு என சுட்டிக்காட்டிய பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசிய ஆய்வாளரை கண்டித்து செய்தியாளர்கள் மறியலில் ஈடுபட்டனர். சேலம் பெரம்பலூர் சாலையில் இருக்கும் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அங்கு நின்ற பெண்ணும் அவரது மகனும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் இருவரையும் கைது செய்ய கண்ணங்குறிச்சி காவல் ஆய்வாளர் கருணாகரன் கூறினார். இதனையடுத்து இருவரையும் கண்மூடித்தனமாக தாக்கி காவல்துறையினர் கைது செய்தனர். சம்பவத்தை வேடிக்கை பார்த்தவர்களை தாக்கியது ஏன் என காவல்துறையினரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது செய்தியாளர்களை கண்ணங்குறிச்சி ஆய்வாளர் கருணாகரன் தரக்குறைவாக திட்டினார். இதனை கண்டித்து செய்தியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சாலை மறியலை செய்தியாளர்கள் கைவிட்டனர். பழனி அரசு மருத்துவமனையில் இருந்து 1.5 வயது குழந்தை கடத்தப்பட்டுள்ளது. அந்த குழந்தையை தேடும் பணியில் தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கலையம்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தேவிகா என்பவர் காய்ச்சல் காரணமாக பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது 1.5 வயது ஆண் குழந்தை பிரேம்குமாரும் தேவிகாவுடன் தங்கியுள்ளார். நள்ளிரவில் தங்களோடு தூங்கிய குழந்தை காலையில் காணவில்லை என தேவிகாவின் கணவர் ஒண்டிவீரன் பழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காணாமல் போன குழந்தையின் தாயார் தேவிகாவின் படுக்கைக்கு அருகில் பழனியைச் சேர்ந்த சாகிதா பேகம் என்பவர் தங்கியிருந்ததாக புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலையில் குழந்தை காணாமல் போன நேரத்தில் அந்த பெண்ணும் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் குழந்தையை கடத்தி சென்றதாக கூறப்படும் பெண் அளித்த முகவரிக்கு சென்றபோது அந்த முகவரி போலி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து பழனி காவல் துணை கண்காணிப்பாளர் வெங்கட்ராமன் தனிப்படை அமைத்து குழந்தையை தேடும் பணியை முடுக்கிவிட்டிருக்கிறார். நைட்டு 3 மணிக்கு அவங்க மாமியா தான் 2 பையனை, சின்ன பையன் ஒன்று பெரிய பையனை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த குழந்தைக்கு பால் வேணும்னு கேட்கும். அவங்க அப்பா வெளியில் படுத்திருந்தவங்களை கூப்பிட்டு பால் வாங்கிட்டு சொல்லி அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து படுக்க வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பார்க்கும்போது சின்ன குழந்தையே காணோம். பக்கத்தில் ஒருத்தர் பெட்டில் வந்து அட்மிஷன் ஆகியிருந்தாங்க, ஹார்ட் பேஷண்ட்டு, அவங்களையும் காணோம். இப்போ அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது.
திருப்பூரில் 6வது நாளாக தொடரும் லாரிகள் வேலை நிறுத்தத்தால் சுமார் 500 கோடி ரூபாய் வரையிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக அரசோடு நடந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்த நிலையில் காப்பீடு தொடர்பாக ஹைதராபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. அதனால் 6வது நாளாக வேலை நிறுத்தம் தொடர்கிறது. இதனால் பின்னலாடை நிறுவனங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. பலர் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை பிடித்து வைத்திருக்கும் 143 படகுகளை விடுவிக்காவிட்டால் வரும் 25ஆம் தேதி கச்சத்தீவில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இலங்கையில் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் இருநாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சக செயலாளர்கள் நடத்தியான கூட்டத்தில் இந்த முடிவை அறிவிக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். துறைமுகத்தில் நடைபெற்ற 11 மீனவர் சங்க தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. திரைப்பட இயக்குநர் கௌதமன் பங்கேற்று மீனவர்களின் போராட்டத்திற்கு திரை உலகினர் ஆதரவு இருக்கும் என தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 38 பேர் தாயகம் வந்தடைந்தனர். கடந்த மாதம் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 18 பேர் மற்றும் புதுக்கோட்டை மீனவர்கள் 20 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. இந்த நிலையில் மீனவர்கள் 38 பேரையும் இலங்கை அரசு விடுதலை செய்தது. இலங்கை கடற்படை 38 மீனவர்களையும் கப்பலில் அழைத்து வந்து சர்வதேச கடல் எல்லையில் இந்திய கடலோர காவல் படையிடம் ஒப்படைத்தது. இதனையடுத்து இந்திய கடலோர காவல் படை 38 மீனவர்களையும் காரைக்கால் தனியார் துறைமுகத்திற்கு அழைத்து வந்தது. அப்போது நாகை மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி மீனவர்களை வரவேற்று உணவு, உடை வழங்கினார். தொடர்ந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களை சொந்த ஊருக்கு அழைத்துச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட இளைஞர் தமிழாசிரியர் மகன் சந்தானகிருஷ்ணன் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ராசிபுரம் பாரதி நகரைச் சேர்ந்த ராஜி புதுப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவரது மகன் சந்தானகிருஷ்ணன் 12ஆம் வகுப்பு தேர்வை சரியாக எழுதாததால் வெளியூர் செல்வதாக கூறி எழுதிய கடிதத்தையும் காவல்துறையினர் கைப்பற்றினர். தேர்வு மதிப்பெண் குறைவாக வரும் என கருதியே மாணவர் சந்தானகிருஷ்ணன் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. பெரம்பலூர் அருகே இருக்கும் குறும்பலூரைச் சேர்ந்த இளம்பெண் ஐஸ்வர்யா மொட்டை அடித்த நிலையில் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அவர் ஐஸ்வர்யா குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திரளானோர் பங்கேற்றனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கோவை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வாயிலில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், விவசாயிகள் கடனை ரத்து செய்ய வேண்டும் என போராடும் தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மேலும் திங்கட்கிழமை கோவை வேளாண் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்தியதற்காக கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதை அவர்கள் கண்டித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வறட்சியால் ஏற்படும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த 15 தீத்தடுப்பு காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். கோடை தொடங்கும் முன்பே சுட்டெரிக்கும் வெயில் இருப்பதால் வனத்தில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுகிறது. குன்னூர் சிமிட்ரி பகுதியில் ஏற்பட்ட தீயை வனத்துறையினர் உடனடியாக கட்டுப்படுத்தினர். வனத்தில் தீ பரவாமல் தடுக்க தீத்தடுப்பு கோடுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தீயை கண்காணிக்க வரும் ஜூன் மாதம் வரை தீத்தடுப்பு காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே முட்டையிலிருந்து வெளிவந்த ஆலிவர் ரெட்லி ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. டிசம்பர் மாதம் முதல் அப்பகுதிக்கு வரத் தொடங்கும் ஆமைகள் கரையில் முட்டையிட்டு செல்வது வழக்கம். அவற்றை மீட்டு வானகிரி, பூம்புகார், கூழையாறு உள்ளிட்ட பகுதிகளில் அரசு அமைத்திருக்கும் ஆமை முட்டை பாதுகாப்பகம் மற்றும் பொறிப்பகத்தில் வனத்துறையினர் பாதுகாப்பு வருகின்றனர். முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளியானதும் அவற்றை பத்திரமாக கடலில் விடுகின்றனர். இந்த ஆண்டு வானகிரி, கூழையாறு பகுதியில் முட்டைகளில் இருந்து வெளிவந்த ஆமைகளை தற்போது கடலில் விட்டனர். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே பெருமாள் மலையில் கல்குவாரி அமைக்க உத்தரவிடக் கோரி 9 கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேட்டுப்பட்டி, உசிலம்பட்டி, பாலமேடு, பள்ளப்பட்டி உள்ளிட்ட 9 கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான கிராம மக்கள்
மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயத்தில் வருவாய் இல்லாததால் மாற்றுத் தொழிலாக குவாரியை அமைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதே கிராம மக்கள் பலர் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 15ஆம் தேதி காத்திருப்பு போராட்டம் நடத்தியதால் குவாரிக்கான உரிமத்தை ஆட்சியர் ரத்து செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கடும் வறட்சி நிலவுவதால் கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றில் இருக்கும் அனைத்து மணல் குவாரிகளையும் மூட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கரூரில் உள்ள காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜிடம் இந்த மனுவை அளித்தனர். மேலும் புதிதாக குவாரி அமைக்க அளிக்கப்பட்ட அனுமதியையும் ரத்து செய்ய வேண்டும் எனவும் அதில் வலியுறுத்தினர். குவாரிகளை மூடுவதால் 15 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகள் பூர்த்தியாகும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இனி வரும் செய்திகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். அரியலூர் பேருந்து நிலையம் எதிரே தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் உடலில் சேறு பூசி திருவோடு ஏந்தி விவசாயி ஒருவரை சடலம் போல படுக்க வைத்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். கரூரில் மாட்டு வண்டிகள் ஒரு நாளைக்கு 1 லோடுக்கும் மேல் மணல் அள்ள தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து மாட்டு வண்டி உரிமையாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடம்பன்குருத்தி மணல் குவாரியிலிருந்து மணல் ஏற்றிச் சென்ற லாரிகளை அவர்கள் தடுத்து நிறுத்தினர். நிகழ்விடத்திற்கு வந்த கரூர் டிஎஸ்பி கும்மராஜா அளித்த உறுதிமொழியை மாட்டு வண்டி உரிமையாளர்கள் ஏற்க மறுத்தனர். இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பெரம்பலூரில் இருக்கும் தனியார் வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நண்பகல் வேளையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கண்மாய் கரையில் மரம் நடும் வினோத போராட்டத்தை அசோக பேரரசு மரம் வளர்ப்பு இயக்கத்தினர் முன்னெடுத்தனர். போராடும் விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாத நிலையில் வறட்சிக்கு மழையாவது தீர்வு காணட்டும் என்ற நம்பிக்கையில் மரக்கன்றுகளை நடுவதாக அவர்கள் கூறினர். தேனி மாவட்டம் கம்பம் புதிய பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட முயற்சித்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 2 வளரிளம் இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 20 வயதான இவர்களிடமிருந்து 2.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணையில் கைதான 2 இளைஞர்களும் கேரள மாநிலம் ஆழப்புழா பகுதியைச் சேர்ந்த ஜோபின் ஜோபிஸ் என்பது தெரியவந்தது. தஞ்சை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெறும் காவிரி உரிமை மீட்புக் குழுவின் போராட்டம் 8வது நாளாக தொடர்ந்து வருகிறது. காவிரி தீர்ப்பாயத்தை கலைக்கக்கூடாது, காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும், காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்திற்கு ஆதரவாக பல்வேறு விவசாய சங்கத்தினர் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வேன் மோதியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். ராஜபாளையம் கோவிலூரை சேர்ந்த காசிமணி தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மகன் ராமகிருஷ்ணன், 7ஆம் வகுப்பு பயிலும் மகள் ராமகீர்த்தனா ஆகியோரை பள்ளிக்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தார். சேத்தூர் அசையமணி விளக்கை கடந்து செல்லும் போது முன்னால் சென்ற செங்கல் பாரம் ஏற்றிய வேனை முந்த முயன்றபோது எதிரே வந்த தனியார் பள்ளி வேன் மீது மோதி கீழே விழுந்தார். அப்போது பின்னால் வந்த செங்கல் பாரம் ஏற்றிய வேன் மாணவர்கள் 2 மீதும் ஏறியது. இதில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த காசிமணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தில் நிழற்குடை அமைக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கையில் குடை ஏந்தி நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நகர செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அடிப்படை வசதிகள் கேட்டு முழக்கமிட்டனர். ஒப்பந்தப்படி ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூலியை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரி திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் 3வது நாளாக உற்பத்தி நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடரும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் 100 கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் இடிந்தகரையில் 900 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 சிலிண்டர் இருப்பதாக கூறி மானிய விலையில் விநியோகிக்கும் மண்ணெண்ணெய் நிறுத்தப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாங்கள் 2 சிலிண்டர் வைத்திருப்பதாக பொய்யான தகவலை சொல்லி மண்ணெண்ணெய் நிறுத்தப்பட்டுள்ளதால் விறகு அடுப்பில் சமையல் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தண்ணீர் தேடி ஊருக்குள் வந்த புள்ளிமான் வாகனம் மோதி உயிரிழந்தது.
விருத்தாச்சலம் அடுத்த கோட்டேரி பகுதியில் உள்ள வனத்தோட்ட கழகத்துக்கு சொந்தமான முந்திரி காட்டில் வன விலங்குகள் வசித்து வருகின்றன. அங்குள்ள மான் தண்ணீர் தேடி விருத்தாச்சலம் காட்டுக்கூடலூர் சாலைக்கு வந்தது. அப்போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் மான் உயிரிழந்தது. விருத்தாச்சலம் வனத்துறையினர் மருத்துவ பரிசோதனைக்காக மானை கொண்டு சென்றனர். சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது. மத்திய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், சாலை விபத்துகளை தடுக்க பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தமிழக அரசு நடத்தி வருவதாக தெரிவித்தார். கோடையில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றனர். மக்கள் விலை கொடுத்து வாங்கி குடிக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரிலும் போலி கலந்திருக்கிறது என்ற தகவல் அதிர்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. கோடை காலத்தில் மிக முக்கிய தொழிலாக உருவெடுத்திருப்பது தண்ணீர் விற்பனை. சிறு பாக்கெட்டுகள் முதல் 1 லிட்டர், 2 லிட்டர் பாட்டில்கள் என 20 லிட்டர் கேன் வரை தண்ணீர் விற்பனையாகிறது. இப்படி பாட்டில்களில் தண்ணீர் தயாரிக்கும் பணியில் பன்னாட்டு நிறுவனங்கள் முதல் உள்ளூர் நிறுவனங்கள் வரை ஈடுபடுகின்றன. அவை குடிநீரை முறையாக சுத்தம் செய்கின்றனவா என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என கூறும் மருத்துவர்கள், தற்போதைய சுத்திகரிப்பு முறையில் நீரில் உள்ள வைரஸ் கிருமிகளை முழுவதுமாக நீக்க முடியாது என்றும் தெரிவிக்கின்றனர். கேன்சர் வியாதி அதிகமாக வர்றதுக்கும் பிளாஸ்டிக் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணியை ரீஃபில் பண்ணி அதை யூஸ் பண்ணி நாள் பட வெயில் பட்டு, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க தண்ணியை, பல ஊர்களுக்கு போகுது ஃபேக்ட்ரியிலேருந்து. அப்போ அது வெயில் பட்டு அந்த பிளாஸ்டிக்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வேதியியல் பொருட்கள் தண்ணியோடு கலந்து அதை நம்ம சாப்பிட்றப்போ நிச்சயமாக நமக்கு பாதிப்பு உண்டாகும். ஸோ தொலைநோக்கில் அதை நம்ம பயன்படுத்துகிறப்ப கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது மருத்துவ உலகம் சொல்லுது. இந்த நிறுவனங்கள் முறையான சுத்திகரிப்பு நடைமுறைகளை பின்பற்ற அரசும் சில விதிகளை வகுத்திருக்கிறது. அவற்றை பின்பற்றும் நிறுவனங்களை அடையாளம் காண தரச்சான்று முத்திரை இடப்படுகிறது. அவற்றை நுகர்வோராகிய மக்கள் சரியாக அடையாளம் கண்டு தண்ணீரை வாங்கி பருகும் விழிப்புணர்வு தேவை என நிறுவன உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் BIS மார்க் இல்லாமல் நிறைய போலி குடிநீர் கம்பெனிகள்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இதை நீங்கள் வாட்டர் பர்ச்சேஸ் பண்ணி 20 லிட்டரோ 1 லிட்டரோ நீங்கள் வாங்கும்போது அதில் அந்த முத்திரை இருக்கா, மேனுஃபேக்சரிங் டேட் கரெக்டாக இருக்கா, பேட்ச் நம்பர் இருக்கான்னு பார்த்து தான் நீங்கள் வாங்கி நீங்கள் குடிக்கணும். அது இல்லாமல், அந்த மாதிரி பேட்ச் நம்பர் இல்லாமல், தரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், BIS ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். பாட்டில்களில் அடைக்கப்பட்ட நீரை பருகுவதை விட வீடுகளில் கிடைக்கும் தண்ணீரே பாதுகாப்பானது என கூறும் மருத்துவர்கள் அவற்றை எப்படி பாதுகாப்பானதாக மாற்றுவது என்றும் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த காய்ச்சி ஆடுறதுங்கிறதுலையும் ஒரு சின்ன விஷயம் நமக்கு புலப்படணும். எப்படி தண்ணியை காய்ச்சணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஹோல்டிங் டைம்னு ஒன்று இருக்குது. ஒலை கொதிக்கிற மாதிரி அடுப்பில் கொதிக்க ஆரம்பித்த பிறகு 100 டிகிரி சென்டிகிரேடில் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து அடுப்பில் அதே சூடில் ஒரு 21 நிமிஷம் நிற்கணும். அதாவது 1000 ml தண்ணியை நம்ம போட்டு கொதிக்க வச்சோன்னு சொன்னால் ஒரு 750 ml நமக்கு கிடைச்சதுனா தான் 100% நீரிலிருந்து வரக்கூடிய வியாதியிலிருந்து நம்ம காப்பாற்றலாம். சந்தையில் ஏராளமான போலி குடிநீர் நிறுவனங்கள் ஊடுருவிய நிலையில் அதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு துறைகளும் அமைதி காக்கின்றன. போலி நிறுவனங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் வாய்ப்பு இன்னமும் மக்களின் கைகளில் இருப்பதாகவே சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக கோவை மேட்டுப்பாளையம் செய்தியாளர் சரவணபாபு. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையில்.